வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு ட்ரெயின் பேரை கேட்டாலே நமக்கு ரொம்பவும் பிடிச்ச பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பு எக்ஸ்பிரஸ். ஏன்னா சிலப்பதிகாரத்தை ஞாபகப்படுத்தும் விதத்தில் அந்த ட்ரெயினுக்கான பேர் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 3 நாட்கள் இயங்குகிறது. முன்னாடி சென்னை எழும்பூரில் இருந்து இயங்கிட்டு இருந்தது, இப்போது தாம்பரத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 20681 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு புதன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வார இறுதி நாளை கனெக்ட் பண்ணி கூட இந்த ட்ரெயினை இயக்குறாங்கன்னு வைங்கினேன். தாம்பரத்திலிருந்து 9 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி வரைக்கும் அஸ்யூஸ்வல் ரூட்டில் வந்துட்டு அப்படியே புதுக்கோட்டை வழியாக டைவெர்ட் ஆகிற போகுது. புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து வழக்கம் போல் சிவகாசி வழியாக, ராஜபாளையம் வழியாக தென்காசி போய் அங்கிருந்து செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது கிளம்பக்கூடிய நாளிலிருந்து மறுநாள் காலையில் 8:25 மணிக்கு செங்கோட்டை வந்து அடைகிறது. இப்படி செங்கோட்டையை அடையக்கூடிய ரயில் வாரம் 3 முறை மட்டும்தான் இயங்குகிறது. ஆனால் இதற்கான டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகம். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 20682 அப்படிங்கிற நம்பரில் இந்த ட்ரெயினானது இயங்குகிறது. செங்கோட்டையில் இருந்து இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் 5:10 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்பி முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாக தாம்பரம் வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. வாரம் 3 முறை இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, காரைக்குடி வரைக்குமே பல்லவன் எக்ஸ்பிரஸ் போனாலும் கூட அதற்கு அடுத்து வார இறுதி நாட்களில் இந்த ட்ரெயின் இருக்கிறதுனால காரைக்குடி வரைக்குமே அதிகப்படியான மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். காரைக்குடி வரைக்கும் தான் அதிகமான பேர் பயணிக்கிறாங்களா அப்படின்னு கிடையாது, செங்கோட்டை வரைக்குமே அதிகப்படியான மக்கள் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா இப்போது டிமாண்டடாக ஓடக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதிகை எக்ஸ்பிரஸ். இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். சென்னை எழும்பூரில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின். இதில் டிக்கெட் கிடைக்கிறது குதிரை கொம்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சல்லுன்னு டிக்கெட்லாம் புக் ஆகிரும். அந்த வகையில் செங்கோட்டையை இணைக்கக்கூடிய இன்னொரு ரயிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயிலாக தாம்பரத்தில் இருந்து திருச்சி வராமல் அப்படியேவும் டெல்டா பகுதி வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த பட்டுக்கோட்டை இந்த ரூட்டில் இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்குது. அதையும் தாண்டி வழக்கமான ரூட்டில் திருச்சி வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து காரைக்குடி வழியாக இயங்கக்கூடிய இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது 3 வித்தியாசமான கோணங்களை தொடக்கூடிய ரயில்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரயில் ஓடட்டும், இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 5:10 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் 4:25க்கெலாம் தாம்பரம் போயிடுது. இப்போ தான் மேட்ருக்கே நம்ம வரப்போகிறோம். இது வரைக்கும் ட்ரெயினை பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயினுக்கான வரவேற்பு அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் அப்படிங்கிறது செங்கோட்டை, தென்காசி, விருதுநகர், ராஜபாளையம், அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரி சென்னையில் பணிபுரியக்கூடிய மக்களின் கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இப்போது ஞாயிற்றுக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் டியூட்டிக்கு வர்ற மாதிரி வந்துடுது. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நம்ம வேலைக்கு போயிட்டு லீவ் போட்டு போகிறோம் அப்படின்னா மறுநாள் டியூட்டிக்கு வர்றதுக்கு வசதியான ட்ரெயினாக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ரயில் தினசரி ரயிலாக இயக்கப்பட வேண்டும். சிலம்பு தினசரி வருமா?